வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பியில் லிட்ரேச்சர் பார்ட்டில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 6 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பார்ட் பி லிட்ரேச்சர் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டு பார்ட் 7 பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சரியா? இன்னைக்கு இந்த பார்ட் 7 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை நம்ம சேனல்ல கொடுத்துருக்க லெசன்ஸ் எல்லாமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா லெசன்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எம்சிக்கு ஃபார்மேட்ல லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேத்ஸும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சார் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் இன் அன்அகாடமி அப்படின்னு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும். ஸோ கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ராஜேஷ் 180 கோட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கலாம். டெய்லியும் கிளாஸ் லிங்க் வரணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மட்டும்தான் டெய்லி கிளாஸ் லிங்க் அப்டேட் ஆகும். பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அன்னைக்கு நிறைய புதுசாக அப்டேட் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து டவுட் இருக்கும் பட்சத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இந்த அன்னைக்கு பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட் பேட்ச் பார்க்குற முன்னாடி அந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருவோம். டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம். டெஸ்ட் கொடுத்துருவோம். சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? அடுத்து பாருங்க, ஃப்ரீக்கும் ப்ளஸுக்கும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் இருக்குமா இருக்கும். ப்ளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் செட் முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பேட் டெஸ்ட், இங்கே அன்லிமிடெட் பேட் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ், இங்கே அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ். ஃப்ரீ பொறுத்தவரை டவுட் உங்களுக்கு டைம் இருக்காது. டவுட் உங்களுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஜான் 1, 2, 3 ஓகே, ஜான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாள் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் 10% ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த கோர்ஸில். இப்போ உங்களுக்கு 22% ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். எப்போ இந்த கோடை யூஸ் பண்ணும் பட்சத்தில் ராஜேஷ் 180 கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 22% ஆஃபர் கொடுக்குறோம். 1 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டேட்டா நீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர், 10% இருந்து 22%. ஓகே, அந்த 22 வச்சு கொடுத்துருக்கோம். 22% உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க எப்படி ஜாயின் பண்ணி கேட்டீங்கன்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும். டச் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் கெட் சப்ஸ்கிரைப் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜில் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஏதாச்சும் 1 இயர் அல்ல 2 இயர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹேவ் ரெஃபர் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ராஜேஷ் 180 கொடுத்து ப்ரொசீஜர் கொடுத்துட்டீங்கன்னா இருக்க அமௌண்ட்ல இருந்து 22% கம்மி பண்ணி ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கார்டு டீல்ஸை கொடுத்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேட்ச் கோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிற பேட்ச் இருக்கு. இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 1 மெயின்ஸ்க்கான பேட்ச் 45 டேஸ் கிராஷ் கோர்ஸ் தேவைப்படும் ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர் இருக்கு. இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒலி அப்படின்னு சொல்லி குரூப் 2 அண்ட் குரூப் பிலிம்ஸ்க்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. இது 8 மந்த் கோர்ஸ் 22% ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. ஜான் 1 to ஜான் 3 தான். ஆனால் பேட்ச் ஆரம்பிக்கு ஜான் 5 தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் ஜான் 5 பார்த்தீங்கன்னா, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் இதுக்கு குரூப் 1 பிலிம்ஸுக்கும் மெயின்ஸும் சேர்த்து போகும்போது அறிவுங்கிற கான்செப்ட்ல 12 மந்த் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் 22% ஆஃபர் வாங்குறதுக்கு சேம் கோடு தான் ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லா டெஸ்ட் சீரிஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டயத்துக்கு நீ போட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் ஆப்லையும் அந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. செம்மு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு கரண்ட் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சமச்சீர் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி PYQ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸுக்கு ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸை கவனிச்சுக்கலாம். ஆஃபர் கோடும் சேம் தான், அன்லாக் கோடும் சேம் தான். ராஜேஷ் 180. இந்த டவுட் இருக்கு, பேமெண்ட்ல டவுட் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பரை நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எத்தனை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அப்கமிங் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போயம் சிலபஸில் கொடுத்துருக்க போயம்ஸ் இருக்கக்கூடிய லைன்ஸை எடுத்து அதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு இருக்கோம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி
எனக்கு ஒரு புக்கு நல்லா இருக்குமே, ரெஃபரன்ஸுக்கு புக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் புக் ரிவ்யூ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிவ்யூ பார்த்துருங்க. புக்கை பார்த்துருங்க. பார்த்துட்டு அந்த புக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பான முறையில் புக்கை வாங்கிக்கலாம். புக்கை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது புக்கு வேண்டாம், ஆனால் ஜஸ்ட் எனக்கு ஒரு கிளாஸ் மட்டும் போதும், ஒரு டெஸ்ட் மாதிரி லைவ் கிளாஸ் வைங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலில் போய் எல்லா வீடியோஸும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இங்கிலீஷ் பார்த்துருங்க, ஜெனரல் சப்ஜெக்ட் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டெண்ட் ஃப்ரீ கிளாஸ் இன் அன்அகாடமி அப்படிங்கிற லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு அன்அகாடமி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லியும் 1 hour கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸ்க்கு லிங்க் வேணும் அப்படின்னா அதுக்கு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிளாஸஸ் போடும்போது உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு இந்த பார்ட் 7 நீங்கள் பார்க்க போகிறப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த போயத்துக்கான லைன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நான் போயத்துக்கான லைன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. சரியா? ஜஸ்ட் அந்த லைன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் கிளாஸஸ், அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போயத்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ வரிசையை பாருங்கள். இந்த லைன்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்த்துட்டு எத்தனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சேட்டில் போடுங்க. விச் மீன்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் செக்ஷன், அப்புறம் இது செகண்ட் செக்ஷன். சரியா? நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிட்டு என்னென்ன லைன்ஸை நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. அதுலேயே பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டீங்க இல்லையா? அதான் ரிப்பீட் ஆக போகுது. அப்போ அங்கே நீங்கள் ஒழுங்காக பார்த்துருந்தீங்க, ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண பாயிண்ட்ஸ் லைன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லைன்ஸ்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு போயத்துல என்னென்ன அலிட்ரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்த்துருவோம். சரியா? அலிட்ரேஷன் சொல்லும் போது எனக்கு லைன்ல வந்து கான்ஸ்டன்ஸ் இருக்கலாம், பபுள்ஸ் சேமா ரிப்பீட் ஆகலாம், அவங்களுக்கு கான்ஸ்டன்ட் சவுண்ட்ஸ் வரலாம், பபுள் சவுண்ட் ரிப்பீட் ஆச்சு அப்புறம் என்ன சொல்லலாம் வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிடுவேன். சரியா? ஸோ கொடுத்துருக்க லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ ப்ளீஸ்ட் அவர் சோல் சாயில் வித் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுல சோல்ஸும் சாயில்ஸும் சேமா வருது. கரெக்டா? ஏன்னா எஸ்எஸ் இருக்கு இல்லையா? அப்ப கண்டிப்பா இது என்ன பண்ணி வந்து அலிட்ரேஷன்ஸ்ல எடுத்துக்கலாம். செகண்ட், ஆஃப் அ பியூரர் ட்ரையர் டிலைட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தா உங்கள் ட்ரையர் அப்படின்னு டிலைட் அப்படிங்கிற வார்த்தை சேமாக இருக்குது. ஏன்னா டிடி ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அலிட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் லைனையும் எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பாய்ஸ் நான் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, யூ ஆர் த டான் அண்ட் சன்லைட் ஃபில் த ஸ்பேசஸ் கொடுக்குறாங்க. சன்லைட்டு ஸ்பேசஸ் இந்த ரெண்டு எஸ்எஸ் ஸ்டார்டிங் கரெக்டாக வருது. ஸோ கான்சன் வருது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து தேர்டையும் நீங்கள் அலிட்டேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஓபி இதை வந்து உங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும்னா நம்மளுடைய கிளாஸ் அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ரேங்கிங்கோடு கொடுத்தும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அப்போ ஓ விங்டு வேர்ட்ஸ் லைக் ஹோமிங் பீஸ் யூ பாரோ. ஸோ பாருங்க, விங்கிங் வேர்ட்ஸ். ஸோ ரிப்பீட் ஆகுதா? டபிள்யூ இருக்கா? அப்போ எடுத்துக்கலாம். ஸோ அலிட்டேஷன் எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் பாருங்க, ஓ விங்டு சீட்ஸ், இங்கே சீசன் இருக்கு. அப்போ சீட்ஸ் எஸ் இருக்கு, இங்கே எஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அலிட்டேஷன் எடுத்துக்கலாம். ஸ்வீட் அண்ட் வித்தின் அவர் சோல்ஸ் ஃபார் அயன்ஸ் பிரைட். இங்கே ஸ்வீட் அண்டு இங்கே சோல்ஸ் எஸ்எஸ் ரிப்பீட் ஆகுது, காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக அலிட்டேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சவுண்ட் பாருங்க, ஸோ வேன்லெஸ் விண்டர்லெஸ். ஸோ டபிள்யூ ரிப்பீட் ஆகுது. கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அலிட்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அலிட்டேஷன்ஸ் பொறுத்தவரை நிறையா வரும். நான் சாம்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, அலிட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே, ரிப்பீட் ஆகும் தெரியும். அதுலேயும் பர்டிகுலர் கான்சனன்ஸ் அசோனன்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது நீ பார்த்துக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் வந்துன்னா கான்சனன்ஸ், பபுள்ஸ் வந்துச்சுன்னா அசோனன்ஸ் நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கணும், ஆன்சர்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளியரா? அது ரெண்டு சேர்த்து அலிட்டேஷன்ஸ் தான் தனியாக பிரித்து கொடுத்தாங்கன்னா பபுள்ஸ் தனியாட்டும் கான்சனேட்டும் நீங்கள் பிரித்து என்ன பண்ணிக்கணும், சாய்ஸ் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, அனஃபோரா. ஸோ அனஃபோரா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம், ஒரு வேர்ஸாக இருக்கலாம், ஏதாவது கோட்ஸாக இருக்கலாம். சரியா? ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படி என்ன பண்ணும், அடுத்தடுத்த ஸ்டான்ஸாஸில் ரிப்பீட் ஆகும். ரைட்டா? நல்லா கொஞ்சம் ரெப்படேஷனுங்கிறது வேற, அனஃபோராங்க வேற. அனஃபோரான்னு சொல்லும்போது ஸ்டார்டிங், மேக்ஸிமம் ஸ்டார்டிங் தான். ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் வேர்ஸஸாக இருக்கலாம். சரி, அது வந்து அடுத்த பேராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதோ, அடுத்த ஸ்டான்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போதோ, அடுத்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு லைன் கன்னி பண்ணும்போது ரிப்பீட் ஆச்சுன்னா அது என்னது, அனஃபோரா. ஏன்னா எங்கேனாலும் இருக்குது, அது வந்து ஃப்ரேஸாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் வார்த்தை எங்கேயாச்சும் கண்ட மாதிரி தாறு மாதிரி இருக்குன்னா அது என்னது, உங்களுக்கு ரெப்படேஷனில் போகும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? இங்கே பாருங்க, அனஃபோரா பார்த்துலாமா? ஸோ வேர்டு இங்கே இருக்குது, இங்கேயும் வேர்டு இருக்குது, ஸோ எடுத்துக்கலாம் அனஃபோரா. இங்கே யூ இருக்குது, ஸோ எடுத்துக்கலாம் அனஃபோரா. இங்கேயும் யூ இருக்குது, இங்கேயும் யூ, ஸோ என்ன பண்ணலாம், அனஃபோரா எடுத்துக்கலாம். இதே இது எங்கேயும் வரும், இங்கேயும் அலிட்டேஷன் வரலாம் இல்லையா? ஓய்வு ரிப்பீட் ஆகுது, சேம் லைனாக இருந்தால் ஓய்வு வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணி நீங்கள் வந்து அலிட்டேஷன் எடுத்துக்கலாம், சேம் லைன் இருந்துச்சுன்னா. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல அனஃபோராவை என்ன நீங்கள் வந்து கன்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? ஸோ ஒரே லைனில் எனக்கு வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அது அலிட்டேஷன் எடுத்துக்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு அடுத்த கன்னியூ ஆகுது, அடுத்த பேரா, ஸோ அடுத்த ஸ்டான்ஸா, அடுத்த பேராஃப் சொல்லும்போது அது என்ன பண்ணிக்கணும், ஸ்டார்ட் ஆகும்போது சேம் வார்த்தை ரிப்பீட் ஆச்சுன்னா அது என்னது, அனஃபோரா. சரியா? அப்புறம் இந்த ஃபோர்த் பாருங்க, த மியூசிக் த ப்ரூட் தன் த காஸ்பல். ஸோ தே ரிப்பீட் ஆகுது, அது என்ன பண்ண நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் வந்து அனஃபோரா அப்படிங்கிற கிராபிக்கில் கொண்டு வந்துக்கலாம்.
ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. சரியா, அந்த 29 படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் வாங்க சிமிலி. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய சிமிலி எல்லாம் அப்படி பார்த்துருவோம். ஸோ சிமிலி ரொம்ப சிம்பிள். சரியா, லைக் அஸ். இந்த வார்த்தை வந்தனாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், அங்கே சிமிலி இருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. சரியா, இங்கே லைக் இருக்குது, லைக்கு. ஸோ கண்டிப்பாக என்ன தான் உங்களுக்கு சிமிலி தான், வேறு எதுக்கு மீனிங் எதுவும் பார்க்க வேண்டாம். சரியா, ஸ்பீச் தட் கேம் லைக் லீச் கிராஃப்ட். ஸோ எப்படி அட்டைப்பூச்சி வந்து ஒட்டி பிடிக்குதோ அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து நமக்கு வந்திருக்கு கம்பேர் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க, அந்த அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா லீச், அது கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு லைக் அஸோ, லைக்கு அஸ்ஸோ இந்த 3 வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவாங்க, சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் 3 போகும். ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் மீனிங் பார்க்கணும் அவசியம் இல்லை. சரியா, நமக்கு வந்து மீனிங்லாம் இந்த பாட்டில், அது என்ன சொல்ல, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கு மீனிங் தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சு என்ன ஆன்சருக்கு போயிட்டே இருக்கு. ஓகேவா, இருக்கு நமக்கு வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்பாங்க, அது இருக்கு. நான் என்ன பண்ணேன், அது டாபிக் வரும்போது செகண்ட் செக்ஷனில் வரும், அது வரும்போது கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு போயிட்டு விலக்கி கொடுத்துருவேன், பயப்படாதீங்க. கண்டிப்பாக அதுவும் கிளாஸஸ் உண்டு. சரியா, இப்போதைக்கு இங்கே போய் லைன் மீனிங் தெரிய வேணா, ஜஸ்ட் லைக்கஸ் வந்துச்சுன்னா சிமிலில் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா, அடுத்து பாருங்க பர்சனிஃபிகேஷன். ஸோ பர்சனிஃபிகேஷன் என்ன, ஒரு பர்சனுக்கு கேரக்டரை கம்பேர் பண்ணுவாங்க. பர்சனுக்கு கேரக்டர் மாதிரி இன்னொன்று ஐடியா வச்சு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, யூ ப்ளீஸ் அவர் ஹார்ட்ஸ். யூ யாரை குறிக்கும், யூனா ஃபர்ஸ்ட் நமக்கு யாரை குறிக்கும், யூனா பர்சன்ஸை குறிக்கும். கரெக்டாக, நீ யூவை குறிக்கும். அப்போ இந்த இடத்த யூ யாரை குறிக்கிறாருன்னா இங்கிலீஷை இங்கிலீஷ் வேர்ட்ஸை குறிக்கிறார். அப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ப்ளீச் ஆஃப் ஹார்ட்ஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அண்ட் கில் அஸ் மோஸ்ட் ப்ளீடிங் அஸ் ஒயிட். ஸோ வெள்ளைங்க மாதிரி, ஸோ ப்ளீட்னா ஒயிட் பிளட் அந்த மாதிரி. ஸோ யூங்கிறது ஹியூமன்ஸ்க்கு வார்த்தை, சேம் டைம் பிளட் ப்ளீட்னா ஹியூமன்ஸ் வார்த்தை. அல்லது இங்கே ஒயிட் பீப்புள் பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பேர் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் கம்பேர் பண்ணிக்கலாம், இதனால ஓகே. பட் இந்த இடத்துல வந்து அவங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் ஹியூமன்ஸையும் சேர்த்து பேசுகிறாங்க. அதனால உங்களுக்கு இந்த லைன் உங்களுக்கு பர்சனிஃபிகேஷனில் வர மாதிரி இருக்கும். ஓகேவா, இங்கே அப்படிதான் யூங்கிறது இங்கிலீஷ் எடுத்து குறிக்கும். யூ பிளாசம் இன்டு நேஷன் லவ்லினஸ். லவ்லினஸ் என்னது, ஒரு பாசம், லவ், அஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது யாருக்கு இருக்கும், ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. என்னது பர்சனிஃபிகேஷன். ஸோ அதான். சரியா, அப்புறம் ஃபேத்தம்லெஸ் வேர்ட்ஸ் வித் இண்டோ ஆரியன் பிளட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேத்தம்லெஸ் அப்படின்னா ஆழம் இருக்காது, ஆழமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆழம் இல்லாமல் இருந்தது கூட இங்கிலீஷ் வந்து உள்ளே வந்துருச்சு. ஹியூமன் பிளட்டோட பிளட், ரத்தத்தோட கலந்துருச்சு, நரம்போடு நரம்ப கலந்துருச்சு, மிக்ஸ் ஆகிட்டு அப்படிமா கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஹியூமன் கேரக்டர், ஹியூமன் தான் பிளட் இருக்கும் ரைட்டா, அந்த பிளட்டை என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் வேர்ட்ஸை கம்பேர் பண்ணுறாரு. ஸோ பர்சனிஃபிகேஷன், பர்சன்ஸை சேர்த்து பர்சன் கேரக்டர் சேர்த்து பேசும்போது கண்டிப்பாக அந்த வார்த்தை எல்லாம் பேரும் பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு டாபிக்குள்ளே போகும். ஓகேவா, ஸோ ஃபேத்தம்லெஸ் வேர்ட்ஸ் வித் இண்டோ ஆரியன் பிளட். அதுக்கப்புறம் அடுத்த லைன் டிங்லிங் இன் யுவர் வெயின்ஸ்னு வரும். சரி, போய் ஒருத்தவங்க தெரியும், ஃபேத்தம்லெஸ் அப்படின்னா இருக்கா, ஃபேத்தம்லெஸ் வேர்ட்ஸ் வித் இண்டோ ஆரியன் பிளட் டிங்லிங் இன் யுவர் வெயின்ஸ். அந்த இங்கிலீஷ் வந்து நாடி நரம்பு எல்லாத்தையும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட். நாடி நரம்பு யாருக்கு இருக்கும், ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். அப்போ ஹியூமன் கேரக்டரை இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஃபேத்தம்லெஸ் வேர்ட்ஸ், ஆழமட்ட வார்த்தை. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் அல்யூஷன். அல்யூஷன்னா ஏதாச்சும் ஃபேமஸான புக்கோடைய ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி இல்லை அப்படியே காப்பி அடிச்சு போட்டால் என்னன்னு சொல்லுவாங்க, அல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்த இந்த போயத்தை பொறுத்த இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ட் அண்ட் தி வேர்ட் வாஸ் காட் அப்படிங்க வந்து ஹோலி பைபிள்ல இருந்து அவங்க ரெஃபரன்ஸாக எடுத்த லைனை போட்டிருப்பாங்க. அதனால இந்த லைன் உங்களுக்கு அல்யூஷன்ல உங்களுக்கு வரும். சரியா, அடுத்த பாருங்க ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்படிஷன் பொறுத்தவரை வார்த்தை எங்கனாலும் ரிப்பீட் ஆகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கலாம் அல்லது எண்ணில் இருக்கலாம், எங்கனாலும் சரி அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகும் பட்சத்தில் அது என்னன்னு சொல்லிக்கலாம், ரெப்படிஷன் சொல்லிக்கலாம். மறந்துடாங்க, ரெண்டு மாற்றி வந்து போட்டக்கூடாது, பார்த்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க மெட்டாஃபர். பட் மெட்டாஃபர் பார்க்குற முன்னாடி சமைச்ச புக்கு போக ஏதாச்சும் புக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ ஃபோல்டர் இருக்கும். சரியா, ஸோ இந்த புக் ரிவ்யூ அப்படின்னு போல கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸுக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்பட்ட புக்ஸை வாங்கிக்கோங்க. எல்லாமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி எத்தனை கேட்குற மாதிரி சமைச்ச புக்கில் இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து எம்சிக்கு ஃபார்மேட்டில் எல்லா புக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுற வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ்க்கும் புக் இருக்குது. இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் மேத்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த புக்ஸ் போல செக் பண்ணி கிளிக் பண்ணி பிடிச்ச புக்ஸை வாங்கிக்கோங்க. சரியா, அது மட்டும் இல்லை பிடிஎஃப் பண்டில் அப்படிங்கிற மாதிரி ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், டூயின பாக்ஸ் கண்டென்ட் இதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பாட்டத்தில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரியா, ஏதாவது டவுட்டுங்க பட்சத்தில் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்டை கிளிக் பண்ணி கொடுத்துருவாங்க, புக்ஸ் ரிலேட்டடாக விஷயங்கள். சரியா, அடுத்து பாருங்கள் மெட்டாஃபர். மெட்டாஃபர் பொறுத்தவரை தெரியும் அப்படிதானே, மெட்டாஃபரும் சிம்லிங் சேம் தான். பட் மெட்டாஃபர் பொறுத்தவரை கம்பேர் பண்ணுவாங்க, சிம்லிங் கம்பேர் பண்ணுவாங்க. சிம்லிங் பொறுத்தவரை லைக்கஸோ வரும், மெட்டாஃபர் லைக்கஸோ வராது. அதான் ரெண்டு வித்தியாசம். ஆனால் கம்பேரிசன் சேம் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, அண்ட் ஷர்ப்ஸ் தட் வேர் பட் தார்ன் மில்ஸ் இன் ஆர் ஃப்ளஷ். இதுவும் கம்பேரிசன் தான். எப்படி கம்பேர் பண்ண பாருங்க, அண்ட் ஷர்ப்ஸ் தட் வேர் பட் தார்ன் மில்ஸ் இன் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்
அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா வந்தீங்க போனீங்க அப்படி இல்லாமல் உள்ளே வந்து எங்களுடைய ஆள் மனசு உள் மனசு ஃப்ளஷ் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணி முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கு. இங்கிலீஷ் வந்து உள்ளே இறங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷையும் நம்முடைய ஃப்ளஷையும் அந்த முள்ளையும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ கம்பேரிஷன் லைக் ஸோ யூஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணாதீங்க, மெட்டாஃபர் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த யுவர் டான் அண்ட் சன்லைட் ஃபில் த ஸ்பேசஸ். ஸோ இங்கிலீஷ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெளிச்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே சன்லைட் வந்து எப்படி ஸ்பேஸில் ஃபில் ஆகுமோ அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து இங்கே எல்லா இடத்தையும் மூளை முக்கு எல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஸோ ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் வந்து பரவி இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் யூஸ் பண்ணுறதை விட இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். என்ன தாய்மொழி தமிழ் இருந்தாலும் கூட பட் நீங்கள் யூஸ் பாருங்களா, மொபைல் இருக்குது, என்ன பண்ணுவீங்க, என்னுடைய மொபைல் தமிழில் என்னது மொபைல் தமிழை சொல்ல மாட்டோம். ஸோ செல்ஃபோன் அப்படின்னு சொல்லுமே தவிர சொல்ல மாட்டோம். ரைட்டா? ஸோ எல்லாம் மேக்ஸிமம் இங்கிலீஷை மாறிடுச்சோம். இந்த சன்லைட் எப்படி எல்லா இடத்துக்கும் ஸ்பேஸில் சன்லைட் படுதோ அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து எல்லாத்துட்டையும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறாரு. ரைட்டா? இங்கிலீஷு சன்லைட் கம்பேர் பண்ணுறாரு. சன்லைட் ஃபில் எப்படி ஸ்பேஸை ஃபில் பண்ணுதோ அதே மாதிரி இங்கிலீஷும் போய் சேர்ந்துருக்குன்னு கம்பேர் பண்ணுறாரு. பட் லைக்கர்ஸை யூஸ் பண்ணலை. அதனால் அது என்னது மெட்டாஃபரில் வரும். தேர்ட் பாருங்க, ஓ விங்டு சீட்ஸ் யூ கிராஸ் த ஃப்ரோட் சீஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா விங்டு சீஸ் அப்படின்னா ஸோ அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா ஒரு விதை சிறகு இருக்குது. ஓகே, விதைக்கு வந்து சிறகு வந்து என்ன பண்ணும், பறந்து போகும். சரியா? பல ஆறுகள் அப்புறம் கடல்கள் தாண்டி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படி பறந்து போதோ அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸும் நிறைய இடங்களுக்கு பறந்து போயிருக்கு. அப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து விங்டு சீட்ஸ் வந்து எப்படி ரெக்கை இருந்துச்சுன்னா பறந்து போகுமோ அது மாதிரி இங்கிலீஷும் பறந்து போயிருக்கு. அப்போ கம்பேரிசன் பண்ணியிருக்காரு. ஆனால் லைக்கோஸ் இருக்கா, லைக்கோஸ் இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மெட்டாஃபரில் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, யூ ஓ டங்ஸ் ஆஃப் ஃபயர் யூ கேம் டெவரிங். சரியா? இது எப்படி கம்பேர் பண்ணான்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் கம்பேர் பண்ணுறாரு. எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா தீ இருக்குல்லையே ஃபயர் கம்பேர் பண்ணுறாரு. சரியா? ஸோ ஃபயர் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சேம் டைம் டங்குன்னு வார்த்தை இருக்குது. ஸோ சொல்லுவாங்களே தீனா சுட்டப்பன்னு உள்ளார மாறாது நாவினா சுட்டப்படு. ஸோ ஒரு நீங்கள் வந்து அடித்தா கூட வழி ஆறிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வார்த்தை வாயர் விடும்போது அந்த வார்த்தையோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அந்த ஒரு லெட்டர் கொண்டு வரார். ஸோ ஓ டங்ஸ் ஆஃப் யூ கேம் டெவரிங். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? சில விஷயங்கள் இந்த போயத்தில் இருக்குது. ஓகேவா? மெட்டாஃபர் அது போக இன்னொன்று இருக்குது, ரைமிங் ஸ்கீம் இருக்குது. ரைமிங் ஸ்கீம் அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போயத்தில் அங்கங்கே ஒளிஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் தனியாக பார்க்க வேண்டாம். இதே லைன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சாய்ஸை வச்சு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ரைட்டாக பார்த்துனீங்க போடலாம். ஸோ மேன் அப்புறம் அங்கங்கே இருக்கும். ரைட்டா? ரிடில்ஸ் இல்லை ஸ்ட்ரெயின்ஸ் வெயின்ஸ் எல்லாத்தையும் இருக்காது, அங்கங்கே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் சாய்ஸ் இருந்து இது வருமா அது வராதா அப்படிமா நெகல் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியாக சாய்ஸை போட்டலாம். மற்றபடி இவ்வளோ தான். இதான் வந்து ஃபிகர் ஸ்பீச் பார்த்துக்கோங்க. சரியா? டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மடிக்காதீங்க, எதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. டவுட்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. சரியா? டவுட் தான் மட்டும் கேளுங்க. சரியா? ஓகே. ஸோ இதை பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் லிங்கில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளாஸஸ் அப்டேட்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அன்அகாடமிக் கிளாஸஸும் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 1 hour கிளாஸஸ் உண்டு, இங்கிலீஷ் கிளாஸஸ் மறக்காம அட்டன் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? இதை பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.